உலகத்துக்கே விடிவெள்ளியா, கலங்கரை விளக்கமா, விஸ்வகுருவா, சனாதன தர்மத்தை அளப்பரியா அன்புல லோக சேவைய இன்னைக்கு உலகம் முழுக்கும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற அந்த தத்துவத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பாரத தேசத்தில் எண்ணற்ற தியாக ஜீவிகள் இருந்திருக்காங்க. தியாக ஜீவிகள் தான் யோக ஜீவிகளாக மாறி இருக்காங்க. அப்போ தியாக ஜீவியாக நீங்கள் இருக்கணும்னா முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நான்ற கர்வத்தையும் அந்த என்னுடையதுங்கிற பற்றுதலையும் மமக்காரத்தையும் தியாகம் பண்ணாலே, உங்களோட சுய விருப்பத்தை தியாகம் பண்ணாலே கடவுளோட விருப்பத்தை உள் உணர்வால் நீங்கள் அறியலாம், உணரலாம். அதுக்கு ஏற்றவாறே உங்கள் வாழ்க்கையை செம்மையோடு சிறப்பாக நீங்கள் எல்லா காரியத்திலும் செயல்படலாம். அதனால தான் தேசபக்தி ரொம்ப முக்கியம். தன்னலமற்ற சேவையில் இருக்கிறவங்க தான் தேசபக்தியில் இருக்க முடியும். அந்த தேசபக்தியே தன்னலமற்ற சேவை தான். அந்த தன்னலமற்ற சேவை எப்படி வரும்? அளப்பரியா அன்புல தான் தன்னலமற்ற சேவை வரும். தேசபக்தி இருந்ததுன்னா அது ஒருத்தரை தன்னலமற்றவரா ஆக்கி அது மூலியமா அவரோட மனமாற்றத்துக்கும் அது வித்திட்டு அதன் தொடர்ச்சியா சமுதாயத்தோட எழுச்சிக்கும் அது பிரகாசமாக அது அந்த நிலையை கொடுத்து அதே சமயத்தில் தேசத்தையும் மேல்நிலைக்கு எடுத்துட்டு வருது. அப்போ ஒரு தேசபக்தியால தனிநபரும் மாறுறாரு தன்னலமற்ற சேவையால. அதனால ஒவ்வொரு தனிநபரும் மாறும்போது அதுவே சமுதாயத்தோட எழுச்சியாகவும் இருக்கு, மறுமலர்ச்சியாகவும் இருக்கு, சமுதாய நலனாகவும் இருக்கு. அதே ஒவ்வொரு சமுதாயமும் மாறும்போது தேசமே பயனடையுது. ஒரு தேசம் பயனடும் போது இந்த சிருஷ்டியே பயனடையுது. இவ்வளோ விஷயமும் தேசபக்தியில் அற்புதமாக இருக்கு.